வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் பாருங்க. தினமும் ஏறும் முகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்வி ஃபேமிலி விளாக். சாரிங்க, 1 மந்த்தாக வந்து வீடியோ போட முடியல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால பாப்பாவுக்கு +2 எக்ஸாம். ஸோ அதனால் ஒரு சேனலில் தான் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அப்படியே பிணிகள், சூனியம், பில்லி, ஏவல் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தாக்காமல் இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா கந்த கடவுள் தாங்க. அந்த கந்த கடவுள் நம்ம வேணும்னா நம்மளுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். சொந்த வீடு அமையணும், நிலம் வாங்கணும், நிலம் சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமானை நீங்கள் 3 விதத்தில் வணங்கலாம். ஒன்று, 48 நாட்கள் ஒரு மண்டலம் வந்து வீட்டில் தினமும் விளக்கேற்றி பூஜை செய்யலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி செய்யலாம். இப்போ சப்போஸ் பெண்கள் வந்து மாதவிடாய் ஆகிட்டிங்கன்னா 4 நாட்கள் கழித்து 5ஆம் நாள்லேருந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் செஞ்சுருக்கீங்க, இப்போ வந்து அடுத்தது மாதவிடாய் ஆகிட்டிங்கன்னா அடுத்த 4 நாள் கழித்து 21ஆவது நாள் அப்படி வந்து நீங்கள் பூஜை செய்யலாங்க. இந்த 48 நாள் நீங்கள் குழந்தை வரம் வேண்டியும் செய்யலாம். இல்லை வீட்டின் செல்வ நிலை உயரணும் அப்படின்னா நம்மளுடைய பிணிகள், கஷ்டங்கள், நமக்கு ஏதாவது வந்து துர்சக்திகள் நம்மளை வந்து ஆட்கொண்டுட்ருக்கு, நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு சில விஷயங்கள் வீட்டில் நடைபெறும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 48 நாள் பூஜை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வேல் வைத்தும் நீங்கள் பூஜை செய்யலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் சிலையை வள்ளி தெய்வானை சமேதரா வேலோடவே இருப்பார். நான் வந்து சின்ன ஒரு வேல் வச்சுருந்தேங்க, அந்த வேல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் ஊருக்கு போயிருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெள்ளி வேல் சின்னதாக வச்சுருந்தேன். அது வந்து எடுத்து அவர் ஒரு நாள் பூஜை செய்யும்போது எடுத்து போட்டார். அப்புறம் கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக வேல் வாங்கணுங்க. இப்போ சென்னைக்கு லீவில் போனோன்னா முருகப்பெருமான் கோவிலுக்கே போய் வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஆன்லைனில் வந்து அந்தளவுக்கு எனக்கு திருப்தியாக இல்லை வாங்கினேன், அதனால் நான் வாங்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிந்த இப்போ நம்ம வீட்டில் வேல் இருந்தாலும் சரி, இல்லை முருகரின் சின்ன சிலை இருந்தாலும் நீங்கள் இந்தமாரி அபிஷேகங்கள் பண்ணலாம். இப்போ சிலைகள்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து முருகர் படம் தான் இருக்குன்னா நீங்கள் பால் அபிஷேகம் கண்டிப்பாக வந்து பண்ணுறது நல்லது. கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் பால் வந்து ஒரு டம்ளரில் காய்ச்சி வச்சுருங்க. அந்த பாலை வந்து ஒரு பக்கத்தில் வைக்கும்போது அபிஷேகம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5 அபிஷேகங்கள் செஞ்சேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அப்புறம் வந்து கொஞ்சம் திராட்சை இருந்துச்சு, அதில் கொஞ்சம் வெல்லமும் அதுக்கப்புறம் கற்கண்டு போட்டு நல்லா அதையும் வந்து குழச்சி அதுவும் ஒரு அபிஷேகம் பண்ணேன். விபூதி அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணும். சொர்ணாபிஷேகம் பண்ணாலும் நல்லது. நம்ம வீட்டில் இருக்க நகை ஏதாவது போட்டு பண்ணலாம், காயின்ஸ் வச்சு பண்ணலாம். அது ஏதாவது ஒன்று இருக்கலாம். இப்போ வந்து நகை இல்லைன்னா காயின்ஸ், ₹1 நாணயம் இல்லை ₹5 நாணயம் வந்து பித்தளையில் வருது பார்த்திங்களா, ₹10 ₹5 நாணயம். ஸோ அந்தமாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து நான் இப்படி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த 48 நாள் நம்ம மண்டல பூஜை செய்யும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சில பேர் கேட்பாங்க நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இப்போ பெயின் பண்ணிடணும். மாதவிடாய் டைமில் 4 நாட்கள் வந்து நீங்கள் வந்து கழித்து 5ஆவது நாளில் வந்து நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பேற்பட்ட இப்போ வந்து வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கீங்கனாலும் அது கண்டிப்பாக நடைபெறும். இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம் 48 நாட்கள் எங்களால் செய்ய முடியாதுங்க அப்படின்றவங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற நாட்களில் எப்படி நீங்கள் மாமிசம்லாம் சாப்பிட்லாம், அந்த செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு 9 வாரம் 11 வாரம் அப்படி நீங்களே வந்து கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்லேயும் விளக்கேற்றலாம். அப்படி ஏற்றணுன்றது தான் முக்கியங்க. வீட்டில் வந்து சரவண பவ கோலம் வந்து ஸ்டார் கோலம் வரும் இல்லையா, அது வரைஞ்சி அந்த ஓம் சரவண பவ அப்படி எழுதி அதுக்கு மேலே 6 வெற்றிலை வைக்கணும். 6 வெற்றிலை வச்சு நீங்கள் செய்யலாம். வாரம் செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க, சஷ்டி திதியில் செய்கிறீங்க, இல்லை கிருத்திகையில் செய்கிறீங்கன்னும் போது நான் வந்து அப்படி தான் செய்வேங்க. நான் கிருத்திகை செய்வேன். அந்தமாரி லாஸ்ட்டு மந்த்துக்குள் நான் வசந்தம் இல்லம் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கோலம் போடுறதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் கடகடன்னு வந்து அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கோலம் வந்து மாவு கோலமும் போடலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க கோலமாக வச்சும் கூட பச்சரிசி மாவு கலந்தும் போடலாம். நான் அப்படி தான் இப்போ போட்டிருக்கேன். இப்போ அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். 6 வெற்றிலை வச்சு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டி நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க. லாஸ்ட் மந்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடு வந்து ஒரு 5 இயர்ஸாகவே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவே முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகைக்கெலாம் முடிச்சாச்சு வீட்டு வேலையே. அது நான் ஃபுல் வீடியோ வந்து வசந்த விளிம்பில் போட்டிருக்கேன். ஆல்ட்ரேஷன் பண்ணது, பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே.
பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இந்தமாரி ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, ரொம்ப நல்லது. நம்ம குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருங்க. இப்போ வந்து ரொம்ப கடன் இருக்குது, நோய் இருக்குது, இதெல்லாம் குறையணுன்னா தேய்பிறை சஷ்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் மாதத்தில் வர கார்த்திகை விரதம் அன்றைய தினமும் நீங்கள் பக்கத்தில் வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தான் விளையாடிட்டுருக்கு. 2 குட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாப்பா பாருங்கள் குளிக்க வைக்கிறது, அவங்க அதே இப்போ லீவில் வீட்டில் இருக்கா இல்லையா, அவளுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுது. டாக் வச்சு விளையாடிட்டே இருக்கா. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுப்போம்ல ட்ரைபாட், மேலே வர அந்த ரவுண்ட் ஷேப் அந்த லைட் மட்டும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் இப்படி மாற்றும் போது கீழே வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை ஆர்டர் போட்டிருந்தேன். அது கரெக்டாக இருக்கான்னு கூட தெரியல. அதனால தான் மோஸ்ட்லி வந்து வீடியோ வந்து எடுக்க முடில. அது இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வேலை செய்கிறது, அப்புறம் பூஜை செய்கிறது எல்லாமே எடுக்க முடியும். இல்லைனா வந்து நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-4 வீடியோவை இப்போ இதில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து கிருத்திகை அன்றைக்கி எடுத்ததுங்க. அந்த வீடியோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதில் எடுத்தது. ஆனால் வந்து நான் இந்த சேனலை இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 360 சம்திங் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம புதுசாக வாங்குறோன்னா 1000 ரூபா வருது. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். தம்பி வந்து லீவுக்கு வந்திருக்கான், புதன்கிழமையே வந்துட்டான். ஈவினிங் ஏதாவது பஜ்ஜி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி சின்ன இரும்பு கடாயில் தான் வச்சு கொஞ்சம் மாவு தான், ஸோ அதை இதிலே போட்டு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா வந்துச்சு பஜ்ஜி மாவு. வீட்டிலே வந்து மோஸ்ட்லி பஜ்ஜி மாவு வந்து நானே ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து கொஞ்சம் இந்த வீட்டு வேலை நடந்ததுனால மாவு ரெடி பண்ணலைங்க. நம்ம எல்லா வீட்டிலே இருந்து நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சர் வாங்கின்னு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டு கொடுத்தோம். ஈவினிங் இனிமேல் குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நமக்கு இந்தமாரி வேலைகள் நிறைய இருக்கும். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் சுவையான பஜ்ஜி வந்து ஈவினிங் போட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்தடுத்து நான் வந்து இனிமேல் மணி சேவிங் வீடியோ, விளாக்ஸ் எல்லாமே போட ட்ரை பண்ணுறேங்க. ஒரு மாதமாக என்னால் போட முடியாததுக்கு இதுதான் ரீசன். பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, எக்ஸாம், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒர்க் நடந்துச்சு, அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். கந்த கடவுளாகிய முருகப்பெருமானை வணங்கி எல்லா நலமும் வளமும் நீங்களும் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர். பை. வாழ்க வளமுடன்.